புனரப்யதி ரௌத்ரேண ரூபேண பிருத்வீதலே அவதீர்ய ஹனிஷ்யாமி வைப்ரசித்தாம்ஸ்து தானவான். புனரப்யதி ரௌத்ரேண, அதுக்கப்புறம் புனரப்பி, அதுக்கப்புறம் நான் ரௌத்ரேண பயங்கரமான ரூபேண பிருத்வீதலே, ஒரு பயங்கர ரூபத்தை எடுத்துன்னு பிருத்வீதலே, பிருத்வியில நான் திருப்பியும் நான் அவதாரம் எடுப்பேன். அவதீர்ய ஹனிஷ்யாமி, எதுக்காக அவதாரம் எடுக்கிறா? ஹனிஷ்யாமி, கொல்லறதுக்கு. யாரே? வைப்ரசித்தாம்ஸ்து தானவான். ஒரு வைப்ரசித்தம் சொல்லப்பட்ட ஒரு தானவ கூட்டம் அது. அந்த வைப்ரசித்தம் சொல்லப்பட்ட அந்த தானவங்களை நான், தானவனா ராட்சசன்மார், அவளை வதம் பண்ணறதுக்கு வேண்டி நான் பிருத்வியில திருப்பியும் நான் பயங்கர ரூபத்தை எடுத்துட்டு அவதாரம் எடுப்பேன்னு சொல்லி அம்பாள் சொல்றாங்க. பக்ஷயந்த்யாஸ்ச தானுக்ரான் வைப்ரசித்தான் மகாசுரான் ரக்தாதந்தா பவிஷ்யந்தி தாடிமே குசுமோபமாஹ. பக்ஷயந்த்யாஸ்ச தானுக்ரான் வைப்ரசித்தான் மகாசுரான். இந்த வைப்ரசித்தன் சொல்லப்பட்ட பெரிய அசுரனும் ஜனிக்க போறான் அந்த சமயம். ஸோ அவனை வதம் பண்ணறதுக்கு வேண்டி நான் பிருத்திவியில பிறக்க போறேன். அவனை எப்படி வதம் பண்ண போறா தேவி? வதம் பண்ணி என்ன பண்றாளா? பக்ஷயந்த்யாஸ்ச, அவனை பக்ஷிப்பேன், அவனை சாப்பிட்டுடலாம் இவள். அப்ப என்ன இருந்தது? சாப்பிடுத்த ரக்தாதந்தா பவிஷ்யந்தி, அவனை கடிச்சு சாப்பிடுறதுனால அவளோட பல்லெல்லாம் ரக்தாதந்தா, தந்தானா பல்லு, பல்லெல்லாம் சக்கச்சவேன்னு சோப்பு கலர் ஆயிடுறான். அதனால எப்படி இருக்க அந்த சோப்பு கலர்? தாடிமி குசுமோபமா. தாடிமி குசுமானா மாதளம் பழம் இருக்குல்ல, பொமோகிரானேட், அதோட பூ எப்படி இருக்கும்? சக்கச்சவேன்னு இருக்குமே. அந்த மாதிரி பொமோகிரானேட் அந்த பூ எப்படி இருக்கும்? மாதளம் பழத்தோட பூ. அந்த மாதிரி அவனோட பல்லெல்லாம் ரத்த வர்ணமா ஆயிடுமா. அதனால அவளுக்கு ஒரு வேற பேரு வருதுன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றான். ஸோ அந்த அசுரனை, வைப்ரசித்தன் சொல்லப்பட்ட அசுரனை நான் வதம் பண்ணி அவனை சாப்பிட்டு விடுவேன். அதனால என்னோட பல்லெல்லாம் மாதளம் பூவோட கலர்ல சோப்பு கலரா என் பல்லெல்லாம் ஆயிடும். அதனால எனக்கு ஒரு புதிய பேரு வருதுன்னு சொல்லி தேவி ஒரு அவதாரம் எடுக்கிறது அவளுக்கு வேற வேற பேர் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த பேர் என்ன சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல வருது. ததோ மாம் தேவதா ஸ்வர்கே மத்யலோகே ச மானவாஹ ஸ்துவந்தோ வியாஹரிஷ்யந்தி சததம் ரக்ததந்திகாம். ததோ மாம் தேவதா ஸ்வர்கே மர்த்தியலோகே ச மானவாஹ. ததோ அதுக்கப்புறம் மாம் என்னை, ஸ்வர்கே தேவதாக ஸ்வர்க்கத்தில் உள்ள தேவதைகள் எல்லாம், ச அதுக்கப்புறம் மர்த்தியலோகே ச மானவாக. மர்த்தியலோகம் மிருத்தியலோகம் எது? பூமி. பூமியில் யார் இருக்கா? மானவம்மார், நம்ம மனுஷம்மார். ஸோ தேவதைகள், சொர்க்கலோகத்தில் இருக்கிற தேவதைகளும் இந்த பூமியில் இருக்கப்பட்ட மாணவர்களும் என்னை ஸ்துவந்தோ, என்னை ஸ்துதிப்பாளாம் அந்த தேவியை. வியாஹரிஷ்யந்தி சததம், எப்பவுமே என்னை ஸ்துதிப்பா. என்ன பேர்ல ஸ்துதிக்கிறா? அவளை ரக்ததந்திகா, அவளுக்கு பேர் ரக்ததந்திகான்னு ஆயிடுறது. விப்ரச்சைத்தனை சாப்பிட்டதுனால பல்லெல்லாம் சோப்பாருது இல்லையா. ஸோ அந்த தேவியை இந்த மனுஷனும் தேவதைகளும் ஸ்துதிக்கிறா. அதனால அவளுக்கு ஒரு புதிய பேர் வருது, ரக்ததந்திகான்னு அவளுக்கு பேரு. சோப்பு பல்லுள்ளவள் சொல்லி அர்த்தம். ஸோ ரக்ததந்திகா சொல்லி என்னை சததம் அவ என்னை எப்போதுமே தியானிப்பா சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் அம்பாள் சொல்றதான். பூயஸ்சதவார்ஷிக்யாம் அனாவிருஷ்ட்யாம் அனம்பசி முனிபிः சம்ஸ்துதா பூமௌ சம்பவிஷ்யாம்ய யோனிஜா. பூயஸ்ச சதவார்ஷிக்யாம் அனாவிருஷ்ட்யாம் அனம்பசி முனிபிः சம்ஸ்துதா பூமௌ சம்பவிஷ்யாம்ய யோனிஜா. அயோனிஜாங்க வரும். ஸோ பூமியில சதவார்ஷிக்கம், சதனா 100 வருஷ கணக்கு மழையே இல்லாத சமயம் வருமா. ஓகே, அந்த சமயத்துல பூமியில மழையில என்னது? அனம்பசி, வெள்ளம் இல்லை இல்லையா. மழை வந்துட்டு இருந்தா தான் எப்பவுமே தண்ணிக்கு ப்ராப்ளம் இல்லாதக்கு இருக்கும். ஸோ 100 வருஷம் மழை இல்லாததுனால பூமியில தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுவாளாம். அனம்பசினா வெள்ளம் இல்லாத சமயமா இருக்கும். அப்போ யாரை ஸ்துதிக்கிறா? முனிபி சம்ஸ்துதா, முனிகள் எல்லாம் என்னை ஸ்துதிப்பா. அந்த சமயம் நான் திருப்பியும் பிறப்பேன். சம்ஸ்துதா பூமம், இந்த பூமியில சம்பவிஷ்யாமி யோனி அனிஜா, இந்த பூமியில நான் கர்ப்ப பாத்திரத்துல ஜனிக்கிற மாதிரி அவள் ஜனிப்பலாம். யோனிஜானா கர்ப்ப பாத்திரம். ஸோ அந்த யோனி இல்லாததுல நான் பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. ஸோ 100 வருஷ காலம் மழை இல்லாத சமயத்துல பூமியில வெள்ளம் இல்லாக்கி முனிகள் எல்லாம் தேவியை ஸ்துதிப்பாளாம். அந்த சமயத்துல அவள் கர்ப்ப பாத்திரத்துல ஜனிக்காதவளா பூமியில ஜனிப்பள் சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள தேவி யாராக்குன்னா அடுத்த ஸ்லோகத்துல வருது. ததஷதேன நேத்ராணாம் நிரீக்ஷிஷ்யாமி யன்முனீம் கீர்த்தயிஷ்யந்தி மனுஜாஹ க்ஷதாக்ஷீம் இதி மாம் ததஹ.
தத ஷதேன நேத்ராணம். அப்போ தேவி எப்படி பிறக்கிறா? சத நேத்ராணம். சதம்னா 100 கணக்கான கண்கள், நேத்திரம்னா கண்ணு, 100 கணக்கான கண். இல்லை சஹசிராட்சி அப்படிலாம் பேர் இருக்கே அம்பாளுக்கு, 1000 கணக்கான கண் உள்ளவள், அதுக்கு மேலே உண்டவளுக்கு. ஸோ இங்கே சொன்னால் 100 கணக்கான கண்ணுள்ளவளை நான் பிறக்கிறேன். நிரீக்ஷிஷ்யாமி என் முனி. ஸோ என்னை வந்து முனிகள் எல்லாம் என்னை ஸ்துதிப்பா. கீர்த்த யஷ்யந்தி மனுஜாக, முனிகளும் ஸ்துதிப்பா, என்னை மனுஷமாரும் ஸ்துதிப்பா. என்ன பேரா சொல்றா? க்ஷதாட்சி. தேவிக்கு வந்து சதாட்சின்னு பேரு, 100 கண்ணுள்ளவள் சொல்லி. இதே மாம் ததா, என்னை சதாட்சி சொல்லி கூப்பிடுவா எல்லாரும். ஏன்னா இதுதான் இந்த தேவி யாராக்கும்? இந்த 100 கண்ணுள்ளவள்னா மாரியம்மன். ஏன் தமிழ்நாட்டில் நிறைய மாரியம்மன் கோயில் இருக்கு பாருங்கோ. மாரியம்மன், மாரியம்மனை எப்போ ஸ்துதிப்பானா நிறைய இந்த வேனல் காலத்தில் தான் மாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷம். கூழ் ஊத்துறது இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு இல்லையா. அதனால மாரியம்மனுக்கு வந்து 1000 கண்ணு 100 கண் உள்ளவள். ஏன்னா அந்த சமயம் தான், இந்த வேனல் சமயம் தான் இந்த சிக்கன் பாக்ஸ் எல்லாம் வருது பாருங்கோ. அந்த சமயம் மாரியம்மனுக்கு ரொம்ப விசேஷம். ஏன்னா அது சூடு தாங்காதைக்கு உடம்புல அந்த அந்த இது வருது நம்மளுக்கு, சிக்கன் பாக்ஸு. ஸோ அந்த சமயம் தேவியை நம்ம சுதிக்கிறோம். அந்த 100 கண்ணுள்ள மாரியம்மன் தான் அந்த சிக்கன் பாக்ஸ் எல்லாம் மாற்றி கொடுக்குறான் நம்மளுக்குன்னு ஒரு நம்மளுக்கு இது. அதனால அந்த சமயம் தேவியை மாரியம்மனா உள்ளவள் தான் 100 கண் உள்ளவள். ஸோ அந்த மாதிரி மாரியம்மனா நான் அந்த சமயம் பிறக்கிறேன் அப்படி சொல்லி அம்பாள் சொல்றான் இங்கே. ததோஹமகிலம் லோகம் ஆத்மதேஹ சமுத்பவைஹி பரிஷ்யாமி சுராஷாகைஹி ஆவ்ருஷ்டே பிராணதாரகைஹி. ததோஹம் அகிலம் லோகம் ஆத்மதேஹ சமுத்பவைஹி பரிஷ்யாமி சுராஷாகைஹி ஆவ்ருஷ்டே பிராணதாயகைஹி. அப்போ நான் இந்த லோகத்தில் எல்லாம் என்னோட தேகத்திலேருந்து உத்பவிக்குமா, தேவியோட தேகத்திலேருந்து. என்னது? ஷாக்கை. ஷாக்கைனா சஸ்யங்கள், வெஜிடேஷன் இல்லையா, நிறைய செடிகள். இதெல்லாம் ஏன்னா மழை இல்லாததுனால எதுவுமே இருக்காது, இந்த கிரீனரியே இருக்காது. அதனால இந்த தேவியோட தேகத்திலேருந்து உண்டாகுமாம் இந்த சஸ்யங்கள் எல்லாம். அதையெல்லாம் பரிபாலிப்பேன் நான். இந்த சஸ்யங்கள் இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்கும் இல்லையா. ஈவன் மிருகங்கள் ஆனாலும் சரி, மனுஷனானாலும் இந்த சஸ்யங்கள் வேணும் நம்மளுக்கு. ஸோ எதுவரை பரிபாலிக்கிறா தேவி? அடுத்த மழை வருது வரை. ஏன்னா 100 வருஷ கணக்காக மழை இல்லைன்னு சொல்லி சொன்னாலே, அடுத்த மழை வருது வர தேவி சஸ்யங்களை அவளோட தேகத்திலேருந்தே உண்டாக்கி அவள் வந்து எல்லாரையும் பரிபாலிப்பலாம். ஸோ அந்த சமயம் தான் இந்த ஏப்ரல் மே இந்த ஜூன் சமயத்துலலாம் பயங்கர சூடு பார்த்தலாம். ஸோ மழை இல்லாத சமயத்தில் விளையாடுறது ஒரு செடி அது தெரியுமா? வேப்பலை செடி. வேப்பிலை வந்து நீங்கள் பார்த்துருக்கேன்னா சம்மரில் நல்லா க்ரீனாக வரும், வின்டர்லாம் இலை உதுந்துடும் அதனோட. இது தேவியோட ஒரு அம்சம் மாதிரி தான் வேப்பிலை. எல்லாரும் நம்ம பூஜிக்கிறதுக்கெல்லாம் எடுக்கிறோம் இல்லையா வேப்பிலை, அந்த இதெல்லாம் இலையெல்லாம். ஸோ அதனால வேப்பிலை வந்து சம்மரில் நல்லா வளரப்பட்ட ஒரு மரம். ஸோ அது வந்து மாரியம்மனுக்கும் ரொம்ப விசேஷமான மரம். அது நிறைய ஔஷதி குணங்கள் இருக்குது இல்லையா. சுகமில்லாத வீட்டிலெல்லாம் கொண்டு வந்து வச்சுப்பா, அதை பூஜையில் வச்சுப்பா. நிறைய பேர் அந்த இலையை க்ளீன் பண்ணி சாப்பிடுவா. ஏன்னா அதில் வந்து ஆன்டிசெப்டிக் அந்த இது இருக்கிறதுனால அந்த இலை ரொம்ப நல்லதா எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மாதிரி உள்ள மரத்தை தேவி, அதுதான் தேவியோட இதுலேருந்து வரப்பட்ட மரம், வேப்பலை மரம். ஸோ இந்த மாதிரி வேப்பலையாக நான் இருந்து எல்லாரையும் ரட்சிப்பேன்னு சொல்லி தேவி சொல்கிறாங்க. ஷாகம்பரீதி விக்யாதிம் ததா யாஸ்யாம்யஹம் புவி தத்ரைவ ச வதிஷ்யாமி துர்கமாக்யம் மகாசுரம். ஷாகம்பரீதி விக்யாதிம் ததா யாஸ்யாம்யஹம் புவி. அப்போ தேவி என்னவா பிறக்கிறா? இந்த செடி கொடியெல்லாம் இருக்கிற தேவிக்கு பேர் தான் ஷாகம்பரி. நீங்கள் பார்த்துருப்பேன் நிறைய இந்த ஸ்ராவண் மாதம், ஸ்ராவண் சோமவார் சொல்லி பாம்பே சைட்லாம் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி நம்ம சவுத் சைட்லலாம் நவராத்திரிக்கு ஒரு நாள் ஷாகம்பரி அலங்காரம் பண்ணுவான். தேவிக்கு வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு பண்ணுவான், பார்த்துருக்கேன் இல்லையா. அதான் ஷாகம்பரி பேர். அவள்கிட்டேருந்தே வரப்பட்டது எல்லாமே தேவி தரது தான் நம்மளுக்கு. ஸோ ஷாகம்பரி சொல்லி எனக்கு பேர் கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறா. ஷாகம்பரீதி விக்யாதிம் அப்படின்னா, விக்யாத்தினா ஃபேமஸ் ஆவேன்னு. ததா யாஸ்யாம் அஹம் புவி. புவினா இந்த பூமியில் எனக்கு ஷாகம்பரி சொல்ல ஒரு பேரும் எனக்கு கிடச்சி நான் அதில் கியாத்தி அடைவேன். தத்ரை வச்ச பதிஷ்யாமி. அதுக்கப்புறம் நான் ஒருத்தனை வதம் பண்ண போகிறேன். யாரவன்? துர்கமாக்கியம் மகாசுரம். ஒரு பெரிய அசுரன் துர்கமாசுரன் சொல்லி பேர். அந்த துர்கமாசுரனை நான் வதம் பண்ணுறதுக்கு பூமியில் ஷாகம்பரியா வந்து பிறப்பேன்னு சொல்லி தேவி சொல்கிறா. துர்கா தேவி தி விக்யாதம் தன்மே நாம பவிஷ்யதி புனச்சாஹம் யதா பீமம் ரூபம் கிருத்வா ஹிமாச்சலே. துர்கா தேவீதி விக்யாத்தம் தன்மே நாம பவிஷ்யதி. துர்கமாசுரனை வதம் பண்ணினதுனால தேவிக்கு துர்கான்னு பேர் வந்தான். அந்த தேவி விக்யாத்தம், நான் வந்து விக்யாத்தியாவேன், பிரசித்தியாவேன், எனக்கு பேர் துர்கா தேவின்னு வரும். புனச்சாகம், அதுக்கப்புறம் யதா பீமம். பீமம்னா பெருசு, ஒரு பெரிய பயங்கரமான ரூபத்தை எடுத்து
கிருத்வா ஹிமாச்சலே, பெரிய ரூபத்தை எடுத்து நான் எங்கே இருப்பேன், ஹிமாச்சலத்தில் இருப்பேன். அங்கே அடுத்த அசுரனை அவள் பக்ஷிப்பேன்னு சொல்லி சொல்றா. பெரிய ரூபத்தை, பயங்கரமான ரூபத்தை எடுத்துட்டு ஹிமாச்சலத்தில் இருந்துட்டு நான் ராட்சசரை பக்ஷிப்பேன். எதுக்கு பக்ஷிக்க போறான்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல சொல்றா. ரக்ஷாம்சி பக்ஷயிஷ்யாமி முனினாம் த்ராணகாரணாத் ததா மா முனயஸ் சர்வே ஸ்தோஷ்யந்த்யா நம்ரமூர்த்தயः. இப்போ ரக்ஷாம்சி பக்ஷயிஷ்யாமி முனினாம் திராணகாரணாத், தேவி முன்னாலே சொல்றா இல்லையா, நான் ஹிமாச்சலத்துல வந்து ராட்சசரை பக்ஷிப்பேன்னு சொல்லி. எதுக்கு வந்து அவள் பக்ஷிக்க போறா, பக்ஷிக்கன்னா சாப்பிடுறது, எதுக்கு வந்து அவளை பக்ஷிக்கிறான்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றா. ரக்ஷாம்சி பக்ஷயிஷ்யாமி முனினாம் திராணகாரணாத், அந்த ராட்சசரை எதுக்காக நான் பக்ஷிக்கிறேன்னா முனிகளை அவள்கிட்டேருந்து காப்பாற்றி அவளை ரட்சிக்கிறதுக்கு வேண்டி. ஏன்னா அந்த ராட்சசர்லாம் முனிகளை ரொம்ப சிரமப்படுத்துவாளாம், ரொம்ப கஷ்டப்படுத்துவாளே. அதனால் முனிகள் எல்லாம் என்னை ரொம்ப வினயமாக நம்புறமா, என்னை ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக என்னை ஸ்துதிப்பா. அப்போ நான் என்ன பண்ணுவேன், பீமாதேவி சொல்லப்பட்ட பெரிய ஆகாரத்தை எடுத்துட்டு பயங்கரமான ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்து இந்த ஹிமாச்சலத்தில் இருந்துட்டு அந்த அவளை ரட்சிக்கிறதுக்கு வேண்டி இந்த அசுரன்மாரையெல்லாம் நான் பக்ஷிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறான். அதனால அவளுக்கு பீமா சொல்லி பேரு இந்த தேவிக்கு. பெரிய ரூபத்தை எடுத்துட்டு அந்த ராட்சசரை எல்லாம் அவள் சாப்பிட போறா, அதனால பீமா தேவி தான் எனக்கு பேரு வரும் அப்படின்னு சொல்லி தேவி சொல்றாங்க. பீமா தேவி தி விக்யாதம் தன்மே நாம பவிஷ்யதி யதாருணாக்யஸ்த்ரைலோக்யே மகாபாதாம் கரிஷ்யதி. ஸோ தேவி பீமா தேவின்னு நான் விக்யாதி ஆவேன். விக்யாத்தம்னா பிரசித்தி ஆவேன். அதுக்கப்புறம் தன்மே நாம பவிஷ்யதி, எனக்கு பீமாதேவி சொல்லி ஒரு பேரு, பவிஷ்யத்தினா கிடைக்கும் சொல்லி இன் ஃபியூச்சர். அதுக்கப்புறம் யதா அருணாக்கிய ஸ்திரைலோக்கியம், அடுத்த ஒரு அசுரன் வரப்போறான். அவனோட பேர் என்னது, அருணன் சொல்லப்பட்ட ஒரு துஷ்டன். அவன் எப்படி இருப்பான், திரைலோக்கிய, இந்த 3 லோகத்துக்கும் மகாபாதாம் கரிஷ்யதி, 3 லோகத்துக்கும் பெரிய பாதைனா கஷ்டங்களை உண்டாக்க போறான். அப்போ நான் என்னவாக போறேன்னு சொல்லி தேவி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றான். ஸோ பீமா தேவியா இருந்து அந்த ராட்சசமாலாம் பக்ஷிக்க போறான். அதுக்கப்புறம் அருணன் சொல்லப்பட்ட இன்னொரு அசுரன் வரான். அவன் 3 லோகத்துக்கும் மகாபாதையை கொடுக்கறதுனால அவனை நான் எப்படி அவனை ஹேண்டில் பண்றேன்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றாளாம். ததாஹம் பிராமரம் ரூபம் கிருத்வா சங்கே யஷட்பதம் த்ரைலோக்யஸ்ய ஹிதார்த்தாய வதிஷ்யாமி மகாசுரம். ததாஹம் பிராமரம் ரூபம் கிருத்வா சங்கே யஷட்பதம் த்ரைலோக்யஸ்ய ஹிதார்த்தாய வதிஷ்யாமி மகாசுரம். இதுக்கப்புறம் தேவி ததாகம், அதுக்கப்புறம் என்ன ரூபம் எடுக்கிறார், ரூபம் பிராமரம். பிராமரம்னா வண்டு, ஓகே, இந்த பெரிய கருத்த வண்டு இருக்கும் இல்லையா, அந்த வண்டு ரூபத்தை எடுக்கிறா. கிருத்வா சங்கே யஷட்பதம், சங்கேனா இங்கே அவள் கூட நிறைய இன்னும் வண்டுகள், மோர் இது அந்த பீஸ் அவள் கூட கூட்டமாக வருமா. எதுக்கு வரா, இந்த திரைலோக்கியஸ்ய ஹிதார்த்தாய, இந்த 3 லோகத்துக்கும் இந்த அருணன் சொல்லப்பட்டவன் ரொம்ப பாதைகளை கொடுக்குறான் இல்லையா, அந்த ஹிதத்துக்கு வேண்டி. ஹிதம்னா அவளோட வெல்விஷரான, அவளெல்லாம் காப்பாற்றுறதுக்கு வேண்டி வண்டு ரூபத்தை எடுத்துட்டு தேவி கூட பல வண்டுகள் வருமா அவளை ஃபாலோ பண்ணிட்டு. அந்த அருணன் சொல்லப்பட்ட அசுரனை நான் வதம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தேவி சொல்றா. தேவி வந்து பிரமரம் சொல்லப்பட்ட வண்டு ரூபத்தை தரிக்க போறா. அவ கூட அநேக வண்டுகள் கூட்டமா வந்து இந்த 3 லோகத்தோடு ஹிதத்துக்கு வேண்டி என்ன பண்றாளா, வண்டு ரூபத்தை எடுத்துட்டு அந்த அருணன் சொல்லப்பட்ட அசுரனை வதம் பண்ண போறா. ஸோ இந்த வண்டு ரூபமா வரப்பட்ட தேவி யாரு சொல்லி அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். பிராமரீதி ச மாம் லோகாஹ ததா ஸ்தோஷ்யந்தி சர்வதஹ இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி ததா ததாவதீர்யாஹம் கரிஷ்யாம்யரி சம்க்ஷயம். பிராமரீதி ச மாம் லோகாஹ ததா ஸ்தோஷ்யந்தி சர்வதஹ இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி ததா ததாவதீர்யாஹம் கரிஷ்யாம்யரி சம்க்ஷயம். பிராமரீதி ச மாம் லோகாஹா. ஸோ தேவி வந்து வண்டு ரூபமா எடுக்கிறா இல்லையா, அவனுக்கு தான் பிராமரின்னு என்னை லோகத்துல எல்லாம் ஸ்துதிப்பா. பிராமரினா யாரு, அந்த தேவி தான் பிரமராம்பா. பிரமராம்பா சொல்லப்பட்ட தேவி ஸ்ரீசைலம், ஆந்திராவில் போன ஸ்ரீசைலம். ஸ்ரீசைலம் வந்து 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம். அங்கே பகவானோட பேர் மல்லிகார்ஜுன், சிவனுக்கு மல்லிகார்ஜுனன் பேர், அம்பாளுக்கு பிரமராம்பா. இந்த தேவி தான் அது. ஸோ இந்த இடத்துல தான் ஆதிசங்கராச்சாரியர் சிவானந்த லஹரியை எழுதியிருக்கா ஸ்ரீசைலத்தில்.
அதே போல் பிரமராஷ்டகம் சொல்லி ஒரு அஷ்டகம் உண்டு, அதுவும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அங்கே மல்லிகார்ஜுனனாவும் பிரமராம்பா தேவியாக அந்த இடத்துல ஸ்ரீசைலம் சொல்லப்பட்ட ஒரு காட்டுக்குள்ளேயாக்கும் இருக்குது இந்த கோவில். இங்கே வந்து நான் பிரமராம்பாவாக இருப்பேன். அந்த மாதிரி என்னை லோகத்தில் எல்லாரும் என்னை ஸ்துதிப்பா. இந்த மாதிரி எப்போ லோகத்தில் துஷ்டமாரால இந்த லோகம் பாதிக்கிறதோ, ஓகே, இத்தம் யதா யதா பாதா தானவோத்தா பவிஷ்யதி, எங்கெல்லாம் தானவர்கள்னா அசுரர்கள் எங்கெல்லாம் பிறந்து இந்த லோகத்துக்கெல்லாம் கஷ்டத்தை எல்லாம் கொடுப்பாளோ, ததா ததா அப்போ எல்லாம் நான் என்ன பண்ணுவேன், அவதீரியாகம், நான் அவதாரம் எடுத்து கரிஷ்யாமிரி சம்சயம், அவளெல்லாம் வதம் பண்ணுவேன். வதம் பண்ணாதக்கு இருக்க மாட்டேன், அதெல்லாம் எந்த சம்சயமும் இல்லை, எல்லாரையும் காப்பாற்றுறதுக்கு வேண்டி நான் அப்பப்போ அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி சொல்லி இந்த தேவி ஸ்துதி சொல்லப்பட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் அத்தியாயம் இது. இதில் இந்த டெய்லியே படிக்கலாம், நம்ம டெய்லி படித்தா ரொம்ப பெனிஃபிட் இதுக்கு. நீங்கள் எல்லாமே தினமும் படிங்கோ, சமயம் இல்லாதவா இந்த ஒரு சாப்டராவது டெய்லி வாசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தேவி ஸ்துதி சொல்லப்பட்ட, ஏன்னா தேவி வந்து இந்திராதி தேவதைகளுக்கு எல்லாம் சௌகரியம் பண்ணி கொடுக்கறதுனால அவள் தேவியை ஸ்துதி பண்ணுறா. ஸோ அந்த மாதிரி சந்தோஷத்தால் ஸ்துதி பண்ணுற ஒரு ஸ்துதி இது. அப்படி தேவி அவளுக்கு சகல அனுகிரகத்தையும் கொடுத்து அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அந்த சௌகரியம் எல்லாம் தேவி கொடுக்குறா சொல்லி இந்த சாப்டரில் தெரியாது நம்மளுக்கு. ஓம் ஜய ஜய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணே சாவர்ணிகே மன்வந்தரே தேவி மகாத்மே தேவி ஸ்துதி நாம ஏகாதசோऽध्यायः. ஓம் ஸ்ரீ ஜகதம்பார்ப்பணமஸ்து. ஓம் நமஸ்சண்டிகாயை.